காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாறு. சோழ தேசத்து சேனாதிபதி பரம்பரையில் அவதரித்த வேளாண் குலத்தில் அவதரித்த சிவனடியார். சோர்விலா பெருவீரன், களம் பல கண்டவர். சோழ தேசத்து ராஜாக்களோட சேனாதிபதி வம்சம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ எத்தனை போரை கண்டிருப்பார் அவர்? சதிராடி இருப்பார் அல்லவா பகை நாட்டு வீரர்களை. அப்பேற்பட்ட வீரம் செறிந்த வீர திருமகன் சிவனடியார். சிவனடியார்களை போற்றி வணங்குவதும் அவர்களை கேட்டதை விரும்பி கொடுப்பதும் அவருடைய விரதமாக இருந்தது. அவருக்கு நல்ல இல்லற துணை கிடைத்தது. தம்பதியர் இருவரும் இந்த விரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தனர். சிவனடியார்களுக்கு வேண்டியதை விரும்பியவாறு தருவது, அது அன்னமாக இருந்தாலும் திரவியமாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அன்றே அப்பொழுதே முடிப்பது, அது அவர்களுடைய விரதம். எல்லா செல்வங்களும் இருந்தது மானக்கஞ்சார நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும். ஆனால் பல வருடங்களாகியும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. பரமனை அவர்கள் தொழுதார்கள். அவருடைய அருளால் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவர்களுக்கு. ஒரே பெண் அல்லவா, பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். தக்க மனுப்பருவம் எய்தினாள். அப்பொழுது மனம் பேசி சம்மதிக்க பல பெரியோர்கள் மானக்கஞ்சார நாயனாரை அணுகினார்கள். அன்பும் அடக்கமும் உருவான பெண், கேட்க வேண்டுமா? அத்தனை பேருக்கும் சம்மதம் தானே அப்பெண்ணை மனம் முடிக்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தார் மானக்கஞ்சார நாயனார்? தகுதியான வரன், சமமான அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அவர் தேடினார். என்ன நடந்தது? ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவர் விரும்பினார் அந்த பெண்ணை. பெரியோர்களை அனுப்பி மனம் பேசி சம்மதிக்க அனுப்பினார். மன மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள் மானக்கஞ்சார நாயனாரும் அவரது துணைவியாரும். மணநாள் வந்தது. ஒரே பெண் அல்லவா சேனாதிபதிக்கு. ஊரே திருவிழா கோலம் பூண்டது. பார்க்கும் இடங்களிலெல்லாம் தோரணங்களும் வாயில்களும் அலங்காரங்களும் அத்தனையும் அற்புதமாய். மணநாள் அன்று என்ன நடந்தது? சிவன் இங்கே தானே புகுந்து விளையாடணும், திருவிளையாடலை நடத்தணும். என்ன வடிவத்தில் வந்தார்? மாவிரதையார் கோலம் பூண்டார். அது என்ன ஐயா மாவிரதையார் கோலம்? உச்சியில் குடுமி, காதில் வெண்முத்து குண்டலங்கள் அசைய, நெற்றியில் திருநீரு, மார்பில் ருத்ராட்ச மாலைகள், தோல் பையில் ஒரு திருநீரு பொக்கணம், ஒரு பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் திருநீற்றை வைத்து கொண்டிருந்தார். காலில் ஒரு மரத்திருவடி, அதையும் அணிந்து கொண்டிருந்தார். இந்த சைவத்தில் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் காபாலிகம் பாசுபதம்னு, அது மாதிரி இந்த மாவிரதையார்கள் இவர்கள் கடும் நியதிக்கு உட்பட்டவர்கள், கடும் தவம் செய்பவர்கள். அவர் என்ன செஞ்சார்? திருமண மண்டபத்துக்கு வராரு. வாயில் நின்றுக்கிட்டு மானக்கஞ்சார நாயனார் வந்தவர்களை, உற்றார் சுரவினர்கள் சுற்றத்தார் அத்தனை பேரையும் வரவேற்று கொண்டிருந்தார். அங்கே வந்து அணுகினார். பார்த்தார் மானக்கஞ்சார நாயனார் திருமண நாள், அதுவுமாக ஒரு மாவிரதியார், ஒரு சிவனடியார் நம் இல்லத்திற்கு வருகிறார் என்றவுடன் மன மகிழ்ச்சியுடன் உள்ளே அழைத்து கொண்டு போனார். தம்பதியர் இருவரும் அவரை வணங்கினார்கள். மங்களம் உண்டாக என்று மாவிரதியாரும் வாழ்த்தினார். அடுத்தது என்ன நடந்தது? தம்முடைய ஒரே பெண்ணையும் ஆசீர்வதிக்குமாறு அனுப்பினார். பெண்ணும் வந்தாள். மணப்பெண். மணப்பெண் அல்லவா, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்ல பட்டும் வைடூரியமும் மினுக்க வந்தாள். வந்து மாவிரதியாரை வணங்கினாள். பார்த்தார். பெண்ணுக்கு அந்த இடைவரை நீண்ட மயில்கற்றை போன்ற ஒரு தலைமுடி அடர்த்தியாக செழித்து வளர்ந்திருந்தது. பார்த்தவுடன் முடிவு செய்து விட்டார் மாவிரதியார், தம்முடைய மறைநூல் திரிப்பதற்கு ஏற்ற மயிர்கற்றை இதுவல்லவா, நாம் இதை கேட்டு விடலாமே மணநாள் அன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்போது மானக்கஞ்சார நாயனார் சொல்கிறார்,
ஐயா, தாங்கள் விரும்பியதை விரும்பிய வண்ணமே நாம் தருகிறோம். திருமண நாளன்று வந்திருக்கிறீர்கள், என்ன வேண்டும் தங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ என்ன கேட்குறார் அவர் சிவனடியார்? ஐயா, தங்களுடைய மணப்பெண் இருக்கா இல்லையா, அவளுடைய நீண்ட கூந்தலை அறிந்து தர முடியுமா? நான் பூணூல் அடிவதற்கு வசதியாக இருக்கும், கொடுப்பீரா? சம்மதமா அப்படின்னு கேட்டார். எத்தனை களம் கண்டிருப்பார் மானக்கஞ்சார நாயனார், எத்தனை தலைகளை அறுத்து தள்ளி இருப்பார் தன்னுடைய வாளால். வீரம் செறிந்தவர் அல்லவா? ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? தன் ஒரே பெண் மணநாள் விடிந்தால் திருமணம். திருப்பெரும் மங்கலத்திலிருந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். திருமண ஊர்வலத்தில் வந்து கஞ்சனூரை அடைய வேண்டும், இது திட்டம். இப்பொழுது வந்து மணப்பெண்ணுடைய கூந்தலை அறிந்து தருமாறு கேட்கிறார் மாவிரதியார். ஆனால் அவருடைய விரதம் என்ன? அன்றே அப்பொழுதே நான் கொடுப்பேன் சிவனடியார்களுக்கு வேண்டியதை விரும்பிய வண்ணமே. இதுதானே அவருடைய விரதமாக இருந்தது. சற்றும் தாமதிக்கவில்லை. இடையில் இருந்த உடைவாளை எடுத்தார். மணப்பெண்ணின் கூந்தலை அறுத்து கொடுத்து விட்டார். வாங்கிவிட்டார் மாவிரதியார். வாங்கியவுடன் மறைந்து விட்டார். பேரோலை பிழம்புதானே இருந்தது அந்த இடத்தில். விடை மீது, ரிஷப வாகனத்தின் மீது பார்வதி சமேத சிவன் காட்சி கொடுக்கிறார். எத்தனை ஒரு அற்புதம்! சற்றும் தாமதிக்கவில்லையே. அப்பொழுது என்ன நடந்தது? சிவனடியார்களில் ஒருவராக உம்மை வைக்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவராக உமக்கு நான் பதம் கொடுக்கிறேன், சிவபதம் அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தாரு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்போ தானே வந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் மண்டபத்தை வந்து அடையலையே. இது நடந்து முடிந்தது. வந்து சேர்ந்தவுடன் மண்டபத்தில் இருப்பவர்களை விசாரிக்கிறார் என்ன நடந்தது என்று. அவர்கள் கூறுகிறார்கள் நடந்த அதிசயத்தை. அப்பொழுது அவருக்கு வருத்தமாக போய்விட்டது. நான் காண வழி இல்லையே பரமனின் பதத்தை, என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அசரீரி வாக்கு சொல்லுது, யாம் வந்தோம் அப்படின்னு. மணப்பெண்ணுக்கு தலையில் மறுபடியும் நீண்ட கூந்தல் சற்றென வளர்ந்து விட்டது பரமன் அருளால். ஏனென்றால் முண்டனம் செய்த பெண்ணை மணப்பது சாஸ்திர விரோதம் அல்லவா? அதற்கும் உடன்பட்டாரே மானக்கஞ்சார நாயனார். பாடுறாரு சுந்தரர் திருத்தொண்ட தகையில், மலைமலைந்த தோல்வல்லல் மான கஞ்சாரர்க்கும் அடியேன்னு. எப்படிப்பட்ட வீரம், எப்படிப்பட்ட விரதம் அது! சற்றும் தாமதிக்காமல் வெட்டி கொடுத்து விட்டாரே முடியை. தன்னுடைய ஒரே பெண்ணின் மணநாளன்று விடிந்தால் திருமணம். யார் சம்மதிப்பார்கள்? கொடுத்தாரே, அழியா புகழ் பெற்றாரே, நாயன்மார்களில் ஒருத்தராக உயர்ந்தாரே. எத்தனை அற்புதமான வரலாறு! நாமும் வணங்குவோமே. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியும் புகழ்ந்து உரைக்கிறார்களே மானக்கஞ்சார நாயனாருடைய அற்புதமான இந்த வீரம் செறிந்த புராணத்தை. நாமும் அவருடைய பதத்தை வணங்குவோம், வணங்கி சிவன் அருள் பெறுவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.